பேதுரு அவருடைய நிருபத்தில் ரட்சிப்பை குறித்து பேசுகிற வேளையில் கிருபை என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த வேதம் முழுவதுமாக ஓடுகிற ஒரு நூலிலை கிருபை. இந்த 3 வார்த்தைகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்பர்ஜனுடைய புத்தகத்தை நான் வாசித்த பொழுது இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பாதித்தது, கிருபை. ஆகவே தான் நாம் இந்த வேதம் போதிக்கிற இந்த சத்தியத்தை கிருபையின் சத்தியம் என்று நாம் அழைக்கிறோம், டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ். இந்த கிருபையை குறித்து பேதுரு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆக்கியோனும் இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அளவில்லாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள். தகுதியே இல்லை. ஒருவேளை ஒரு பிச்சைக்காரனை ஒரு ராஜா பார்த்து அவன் மேல் மனதுருகி அவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று, இனிமேல் நான் உன்னை என் மகனாக தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன், எனக்கு பின் இந்த ராஜ்யத்துக்கு நீரே உரிமையாளர் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? பல காலங்கள் சாலையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டது ஒரு மனுஷன் ஒரு தேசத்தை ஆளுகிற உரிமை பெற்றவனாக பெற்ற அந்த மாற்றம் என்பது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் அதைவிட கிருபை என்ற ஒரு 3 லெட்டர்ஸ் ஒரு இருதயத்தில் புகுந்துருச்சுன்னா அதன் மூலமாய் செய்யப்படுகிற மாற்றம், அதன் மூலமாக இந்த இருதயத்தில் நடைபெறுகிற விடுதலை, அதன் மூலமாய் இந்த இருதயத்தில் பெற்றுக்கொள்கிற சமாதானம், சந்தோஷம் அதைவிட மேன்மையானது. ஆகவே இந்த வேதத்தில் கிருபை என்ற பதம் அதிகமாய் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கிருபையின் ஊற்று, எ ஃபவுண்டன். நாம் மலைப்பகுதிகளில் போவோமானால் சில இடங்களில் நீரூற்றை பார்ப்போம். அழகாக அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அந்த ஊற்று தண்ணீரை வெளிப்படுத்தி அது பாயும் பகுதிகள் செழுமையானவைகளாக இருக்கும்படி அது செய்கிறது. அப்போ இந்த கிருபையின் ஊற்று இந்த வேதத்தில் எங்கே இருக்கு? கிருபை என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறோம். ஒரு தகுதியே இல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் பொழிகிற அளவில்லாத அன்பின் செயல். அப்போ இந்த கிருபையின் ஊற்று எங்கே இருக்கிறது? எங்கிருந்து இந்த கிருபையின் ஊற்று புறப்படுகிறது என்பதையும் நான் ஒவ்வொரு வாரமும் இந்த கிருபையை பற்றி தொடர்ந்து ஒருவேளை சில மாதங்கள் பேசும்படியாக நான் யோசிக்கிறேன். இந்த கிருபை பற்றி இன்றைக்கு நான் பேசுவது கிருபையும் சத்தியமும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
முதலாவது அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1:16 அவருடைய பூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் போதுங்க. அவருடைய பரிபூரணத்தினால், பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது பெர்ஃபெக்ஷன், குறைவே இல்லாத ஒரு நிலை. இந்த உலகத்தில் எதையுமே பரிபூர்ணம் என்று சொல்ல முடியாது. எதை எடுத்தாலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது இல்லை? ஒருவேளை இது இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இது ஒரே ஒரு குறைதான், மற்றது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆகவே எதையுமே நாம் பரிபூர்ணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கு பரிபூர்ணம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால், யாருடைய பரிபூரணத்தினால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் முதலாவது அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. உலகத்திலே ஒன்பது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யாரை குறித்து சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது இல்லை? சொந்தமானதில் வந்தார், ஆனால் அவர் உண்டாக்கின இந்த உலகம், அவர் உண்டாக்கின மக்கள் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவரை அவர்கள் அறியவில்லை, அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆಮೇಲೆ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை பெறுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. We receive grace for grace. கிருபையின் மேல் கிருபையாக வாழ்க்கையில் பெற்று வாழுவதே கிருபையின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிபூர்ணமான நிறைவுள்ள இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழுமையை நாம் பார்க்கிறோம். ஆமாங்க, அவரிடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலை, தோற்றத்தில் வித்தியாசம், எண்ணங்களில் வித்தியாசம், வாழ்க்கை நிலைகளில் வித்தியாசம், ஏறக்குறைய பல வித்தியாசங்கள் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஒருவேளை ஒரு சகோதரனுடைய தேவை இன்னொரு சகோதரனுடைய தேவைக்கு சிறிது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எவ்விதமாக இருந்தாலும் சரி,
உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்துக்கும் பரிபூர்ண கிருபை இந்த இயேசுவினிடத்தில் இருக்கிறது. குறைவை நிறைவாக்குகிற கிருபை இடத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் நீ ஆண்டவரை அறியாததுனால எதிர்காலத்தை பயத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகளினால் நீ தடுமாறலாம். உன்னில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான இழப்புகள், சோர்வுகள், தளர்வுகள், ஏன் விசுவாசமின்மை, நம்பிக்கையின்மை எதுவாக இருந்தாலும் உனக்கு போதுமான அவைகளை செம்மைப்படுத்துகிற கிருபை இயேசுவினிடத்தில் உண்டு. இந்த வேதம் 2 காரியத்தை போதிக்கிறது. பொதுவான கிருபை, சிறப்பான கிருபை. காமன் கிரேஸ், ஸ்பெஷல் கிரேஸ். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத மக்களை பார்க்கலாம். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவை அவர்கள் நம்பினதும் கிடையாது. ஒருவேளை அவருடைய மதத்து ரீதியாக பின்பற்றுகிற ஒரு கடவுள் என்ற பெயரிலே காணப்படுகிற காரியம் இருக்கலாம். அவர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை திரளான செல்வம், நல்ல ஆரோக்கியம், நல்ல அழகு, நல்ல வீடு, நல்ல நிலை, நல்ல குடும்பம், பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறேன்ல. இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அநேகர் நல்ல தன்மை உள்ளவர்களாக கூட இருக்கிறாங்க. நம்மளை விட நேர்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நேர்மையாக வாழ்வாங்க, அவளுக்கு தெரிந்தவரை உண்மையாக இருப்பாங்க. மற்றவர்களோடு கூட உறவில் கூட ஒரு அன்பையும் பரிவையும் கூட காட்டுவர்களாக இருப்பார்கள். எப்படி இது அவர்களுக்கு வந்தது? அவர்கள் இயேசுவை நம்பலையே, இயேசுவை விசுவாசிக்கலையே. அதுதான் பொதுவான கிருபை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த இந்த ஆண்டவர் சிருஷ்டிகராக, as a creator, அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், உடுத்துகிறார், செல்வத்தை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க, நல்ல குணங்கள் உள்ளவர்கள், அருமையான பேர் இருக்காங்க. இது கர்த்தர் கொடுக்கிற பொதுவான கிருபை அவர்களுக்கு. அதனால அவங்க சந்தோஷமாக கூட இருக்கிறாங்க ஒரு விதத்தில். சிலர் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பாங்க. ஒரு பைசா கூட உங்கள் காசு எனக்கு வேண்டாம் சார், இந்தாங்க. இந்த தன்மைகள் எப்படி விழுந்து போன மனிதர்களுக்குள் வந்தது? அதுதான் பொதுவான கிருபை. கர்த்தர் அவர்களுக்கும் இறங்குகிறார், அவர்களுக்கும் நற்குணங்களை கொடுக்கிறார். இந்த உலக அளவில் நல்லவர்களாக வாழுகிற நிலையில் அவர்களை வைத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்றைக்கு பல பிரச்சனைகள், ஆனால் அவருடைய குடும்பங்களில் நன்றாக வாழுகிறார்கள். ஏன்? அதுக்கு முன்னால் கூட்டு குடும்பங்கள், அநேக இந்துக்கள் ரொம்ப நாள் அழகாக வாழ்ந்திருக்கிறவர்கள் உண்டு இல்லை? ஆமாங்க. இது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? பொதுவான கிருபை. சிலரை நம்ம பார்க்குறோம், ரொம்ப துன்மார்க்கமாக இருக்கிறார்கள், உடைய வாழ்க்கையில் சரியில்லை, வாழ்க்கையில் வறுமை, தோல்வி, கஷ்டம், வியாதி. ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை? அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கலாமே, நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கலாமே. ஆனால் ஆண்டவர்களுக்கு கொடுக்கவில்லை.
ஆனால் முற்றிலுமாக அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் அதிகமான பணம் இல்லாமல் இருக்கலாம், அந்த நிம்மதியான உறக்கம் இருக்கலாம். ஒருவேளை எதுவுமே இல்லைனாலும் இந்த கணவன் மனைவி இணைந்து வாழ்கிற ஒரு அருமையான உறவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தர் ஒருவருக்கும் எதுவுமே கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இது பொதுவான கிருபை. அப்ப கிறிஸ்தவர்களுக்கும் அது பொதுவான கிருபை தான். ஒருவேளை நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வேதத்தை கூட நான் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், இன்னும் பல காரியங்கள் இருக்கலாம். அல்லது நீ ஒரு இந்துவாக இருந்து மாறி கிறிஸ்தவனாக மாறி இருக்கலாம். உனக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒருவேளை நல்ல படிப்பை கொடுத்திருக்கலாம், பண வசதியை கொடுத்திருக்கலாம், வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், வேலையை கொடுத்திருக்கலாம், சம்பளம் கொடுத்திருக்கலாம், பல காரியங்களை கொடுத்திருக்கலாம். அதே பொதுவான கிருபை உனக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. ஆனால் இது பொதுவான கிருபை. சில கேட்கறது உண்டு, ஏன்னா அவங்க இயேசுவை நம்பல, அவங்களுக்கு மட்டும் எங்க கஷ்டம் இல்லை? நான் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் எனக்கு என் கஷ்டம். நான் முதலாவது காரியத்துக்கு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் பொதுவான கிருபையை அவர்களுக்கு கொடுத்ததுனால அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ரெண்டாவது கேள்வி இருக்குல்ல, நான் ஆண்டவரைத்தான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு எந்த கஷ்டம்? நான் சர்ச்சுக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டம்? எனக்கு எந்த பிரச்சனை? எனக்கு எந்த தோல்வி? நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் உனக்கு தகுதியா இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய். நான் மற்றவர்களை போல இல்லையே. சிலர் சொல்லுவாங்க, அவங்கள பாருங்க, அவர்கள் சரியில்லை, நல்லா இருக்காங்க, நான் ஆண்டவரை தான் நம்புறேன், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு இந்த போராட்டம்? எனக்கு இந்த தோல்வி? நீ என்ன பண்றன்னா, உனக்கு ஏதோ குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிற. அதாவது நீ இந்த வேத வாசிக்கிற, ஜெபிக்கிற, சர்ச்சுக்கு போற, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் நீ ஆசீர்வதித்திருக்கணும் இல்லையா? என்ன, ஏன் அவர் இப்படி நடத்துறாரு? அங்கதான் தப்பு. தப்பு அங்கதான் இருக்கு. என்னன்னா, நீ ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியல. இந்த வேதம் சொல்லுகிற தேவன் உனக்கு தெரியாது. உனக்கு இயேசுவை தெரியும், ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற இயேசுவை தெரியாது. நீ ஆண்டவர்களை நம்புறேன்னு சொல்ற, ஆனா இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமான அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இல்லை. நீ ஒரு தகுதியின் அடிப்படையில் என்னை காண்டவே ஏங்க இப்படி சோதிக்கிறார்? நீ தகுதியின் அடிப்படையில் நீ ஆண்டவரிடத்தில் கிரியை செய்யும்படியாக விரும்புகிற. இன்றைக்கு 199 கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெரியுங்களா? நான் இதை செய்யறேன், ஏன் ஆண்டவர் எப்படி பண்றார்? வேதம் போதிப்பது வேறு, உன்னுடைய கணிப்பு வேறு. எல்லா மதங்களும் தகுதியின் அடிப்படையில் சகாயத்தையும் அனுகூலத்தையும் உதவியும் பெற்றுக்கொள்ளும்படியாக போதிக்கிறது. இந்த வேதம் மட்டும்தான் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற திரளான நன்மைகளை குறித்து பேசுகிறது. இந்த வேதம் மட்டும்தான்
தகுதியின் அடிப்படையில் இடத்துல வராத. உன்னுடைய தகுதி ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனா நீயும் நானும் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எப்படிங்க அவ சொல்றீங்க? தேவனை அறியாத ஒரு மனுஷனுக்கு வேதம் தெரியாது. வேதத்தை கேட்கும்படியான வாய்ப்பு இல்லை. இவளுக்கு ஆலயம் இல்லை, ஆலயத்துக்கு போறது கிடையாது. ஆனா நீ ஆலயத்துக்கு செல்லுகிறாய், வேதத்தை வாசிக்கிற. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை பாரம்பரிய விதமாக இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு அறிந்து கொள்ளுதல் உனக்குள்ள இருக்கு. ஆனால் இவைகளை மையமாக வைத்து உடைய வாழ்க்கையினை கட்ட பிரயாசப்படுகிறாய். You try to build your life by this tradition. ஆனால் வேதம் அப்படி பேசிக்கலையே, இயேசு அப்படி சொல்லலையே. அப்ப வேதம் என்ன சொல்லுது? வேதம் ஒன்று சொல்லுது, கிருபையின் அடிப்படையிலேயே இந்த தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். ஸ்பர்ஜன் எல்லாம் கிருபை என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ள எல்லாமே கிருபை தான். ஒருவேளை இந்த சோரனுக்கு இந்த புற்றுநோய் வந்துருச்சு, எனக்கு புற்றுநோய் இல்லை, அது கிருபை தான். இவ்வளவு சகோதரன் சரியாக சாப்பிடக்கூட முடியல, ஆனால் எனக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, கிருபை தான். அது பொதுவான கிருபை. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அநீதி செய்யவே இல்லை. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பொழியத்தான் பண்றாரு. இல்லை, எல்லாருக்கும் மழை பொழியுது. சொல்லப்போன ஆண்டவரை அறியாதவர்கள் எவ்வளோ செல்வாக்கா செழிப்பா இருக்கிறாங்க, ஞானமா இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்கிறார்கள். எல்லாமே ஆண்டவர் பொதுவான கிருபை. ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வறிய நிலையில், ஒருவேளை மற்றவர்களுடைய குறைந்த நிலையிலும் கூட வாழ்கிற மக்களாக இருக்கலாம். அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னொரு கிருபை இருக்கிறது, இது எல்லாருக்கும் உரியது, விசேஷித்த கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். ஆகவே இந்த உலகத்தில் ரெண்டு கிருபை, பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை. இதற்கு எல்லாமே ஊற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஊற்றும் காரணமாக இருக்கிறார். பேதுரு சொல்றாரு, கிருபை. இந்த கிருபை எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்பதை வேதத்தின் மூலமாய் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியம். அநேகர் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிருபையை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக போதகர்கள் உட்பட, அநேக சபையில் இருக்கிற மக்கள் உட்பட கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிருபையை அவர்கள் அறியவில்லை. நேற்று தினத்தில் மும்பையிலிருந்து ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். யூடியூப்பில் அந்த நம்பர் பார்த்தவர் போனினார். சொன்னார், நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நான் ஒரு பெந்தகோஸ்தே மூலமாக வந்த கிறிஸ்தவன். ஆனால் கிருபையின் சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். இப்போ நான் ஒரு சிறிய சபையின் போதகனாக இருந்து வருகிறேன். என்னை தொழிலையும் செய்து கொள்கிறேன். எனக்கு வயது 40. எனக்கு மனைவி உண்டு, ஒரு பையன் ஒரு பெண் உண்டு.
இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் அறிந்து கொள்ள கிருபை செய்தார். ஏறக்குறைய ஒரு 20 பேர் நாங்கள் கூடி வருகிறோம். ஆனால் எனக்கு இந்த கிருபையின் சத்தியத்தை சொன்ன 2 பேர் என்னிடத்தில் அவர்கள் கோபித்து கொண்டார்கள். அவர்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் ஒன்று சொன்னார், ஒருவேளை பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட எத்தனையோ பேர் நல்லா அன்போடு இருக்கிறவர்களின் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஏன் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்த அநேகருடைய வாழ்க்கையில் அன்பை பார்க்க முடிவதில்லை, கிருபை நான் பார்க்க முடிவதில்லை. ஏறக்குறைய நான் தனித்து விடப்பட்டேன். நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எனக்கு ஆவல் இருக்கு. ஆனால் இப்போ நான் ஒரு செமினரியில் போய் படிக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் தமிழில் தான் பேசுனீங்க, எனக்கு புரியல. ஆனால் உங்களோட நான் பேசுனேன்னு சொல்லி உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அங்கே மட்டுமில்லை, இங்கேயும் அதே நிலை தான். கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அநேக போதர்களும் சபைகளும் தமிழ்நாட்டிலும் இருக்குது. ஆனால் கிருபை அவர்கள் அறியவில்லை. ஒருவேளை நீ கூட நினைக்கலாம், கிருபையின் சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு. ஆனால் உன்னை பார்த்து நான் கேட்குறேன், கிருபை நீ அறிந்திருக்கிறையா? கிருபையின் சத்தியத்தை நீ அறிந்திருக்கலாம், நல்லது. ஆனால் நீ கிருபை அறியலையே. அதனால உடைய குணங்களில் மாற்றம் இல்லை, உடைய பேச்சுக்கள் மாற்றம் இல்லை. சொல்லப்போனால் அநேக சீர்திருத்த சத்தியத்தை அறிந்தவர்கள் பரிசேயர்களைப் போல வாழ்கிறது தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. பரிசேயர்கள் யாருங்க? சுயநீதிக்காரர்கள் இல்லை. ஐ எம் பெட்டர் தேன் யூ, உன்னை விட நான் பரவாயில்ல. ஐ எம் நாட் டூ பேட் லைக் யூ, உன்னை போல நான் ரொம்ப மோசம் இல்லை. கிருபையின் சத்தியத்தை நீ அறிந்திருக்கலாம், ஆனால் கிருபை நீ அறியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்தால் விடுகிற பெற்றுக்கொள்ள விடுதலை இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உன் குணத்தை மாற்றும், உடைய தன்மையை மாற்றும், உடைய வாழ்க்கையை மாற்றும். யார் ஒருவன் பாவி, ஒருவேளை பாவின்னா ஒரு பெரிய பாவம் செஞ்சவன் நினைக்கல, பாவம் செய்கிறவன் பாவி. அது ஒரு சிறிய பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம், அவன் பாவி. ஒரு பாவி கடுமையான உழைப்பாளிங்க. He works very hard. என்ன அவனுடைய குணமே அவனை ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைக்க முடியாது செய்கிறது. ஒருவேளை கிருபையின் சத்தியத்தை அறிக்கலாம், ஆனால் நீ கிருபை அறியாதனால உனக்குள்ளாக சுபாவங்களில் மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. அந்த கிருபை அறிந்திருக்கிற வாழ்க்கை உன்னிடத்தில் இல்லை. எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக தண்டிக்கப்படாததே எனக்கு பெரிய கிருபை. ஒருவேளை ஆண்டவருடைய பாவங்களெல்லாம் பார்த்து கணக்கிட்டு இருப்பாரானா நான் நிச்சயமாக அதிகமாக தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் என்கிட்ட பொறுமையாக இருக்கிறாரே, நீடிய பொறுமையாக இருக்கிறாரே. என் வாழ்க்கையில் அதிகமான பொறுமையையும் தகுதியில்லாத எனக்கு அவருடைய
ஒத்தாசை எனக்கு தர்றாரு. எனக்கு ஏறக்குறைய 30 வருடங்களாக சுகர் பிபி இருக்கு. 30 வருடங்களாக. எத்தனையோ பேர் நான் அறிஞ்சிருக்கிறேன் 10 வருஷம் சுகர் பிபியினால் அதுக்கு மேலே அவங்களால செயல்படுவதில் ரொம்ப தடுமாற்றம். இவ்வளோ 20 வருஷம், அது 30 வருஷம் எனக்கு இருக்கிற நான் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கிறேன்னா அவருடைய கிருபை. சுகருடைய பாதிப்பினால் எத்தனையோ பேர் கால் எடுத்துறாங்க. எத்தனையோ பேர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். சக்கரை வியாதியினுடைய ஒரு பயங்கரமான விளைவு என்னன்னா வலியே இல்லாமல் மரிச்சிருவாங்க, படுப்பாங்க, செத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான அளவில் எனக்கு கொடுத்திருக்கிற பலம் கிருபை. கிருபை. வேற என்ன நான் சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அனுமதிக்கிறவர் தேவன். ஒருவேளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன்ல, காலையில் நான் எழுந்து பொதுவாக வாக்கிங் மேலே நான் போவேன். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி ஏறுவேன். ஏன்னா என்னுடைய இந்த பெல்லி அப்போ இறங்கணுன்றதுனால முடிச்சுட்டு பல்விளக்கிட்டு காஃபி குடிக்கும்போது நான் உடனே நினைப்பேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த காஃபியை நான் சந்தோஷமாக குடிக்கிறது உங்களுடைய கிருபை. உண்மையாக ஒவ்வொரு நாளுமே நான் நினைப்பேங்க, ஏன்னா நாள்தோறும் கிருபை தான். ஒருவேளை படுத்து நான் எழாமல் போயிருக்கலாம் இல்லையா? அவருடைய கிருபை. இந்த கிருபையை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தரமே மாற்றுகிறாரே, அதுதான் ரட்சிப்பு. அவருடைய இருதயங்களை மாற்றுகிறாரே, அதுதான் ரட்சிப்பு. அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார், பணம் பொருள் இல்லை, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை, எனக்கா யாவற்றையும் செய்து முடிக்க என்ற நம்பிக்கை போதுமானவர். வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பதற்கு நமக்கு அது இது தேவைன்னு நம்ம நினைக்கணும். இல்லை, உனக்கு அது இதெல்லாம் தேவையில்லை. கிருபை இருந்தால் உன்னை போல நிறைவான மனிதன் ஒருவனும் இருக்க முடியாது. கிருபை இருந்தால் உன்னை போல சந்தோஷமான ஒரு மனிதன் இருக்க முடியாது. கிருபை இருந்தால் இந்த உலகத்தில் உன்னை போல சமாதானம் உள்ள மனுஷன் வேற ஒருமே இருக்க முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நான் கிருபையும் சத்தியம் என்ற தலைப்பை தான் எடுக்கும்படியாக யோசித்தேன். ஆனால் அதை தொடுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. இந்த கிருபையோடு சத்தியம் இணைந்திருக்கிற காரியம் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. only one sign or character. சொல்லுவேன், humility, தாழ்மை. evangelical humilityன்னு சொல்லுவாங்க, தாழ்மை. ஏன்னா ரட்சிப்பில் ஆண்டவர் அவனுடைய பெருமையெல்லாம் உடைக்கிறார். எங்க கிருபை இருக்கிறதோ அங்கு பெருமை இருக்காது. எங்கு பெருமை இருக்கிறதோ அங்கு கிருபை இருக்காது. இது என்னால் ஆனதல்ல, இட்ஸ் நாட் மைன். என்னில் ஒருவேளை நான் முயற்சி பண்ணாலும் முடியல. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால் அந்த கிருபை என்ற அந்த காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அதுதான் ஸ்பெஷல் கிரேஸ். உள்ளம் மாற்றப்படுகிறது, வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. நீ ஆண்டவரை அறிந்த ஒரு வாழ்க்கை, யூ நோ காட்.
ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு எனக்கு தெரியும். அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, ஒருவேளை தமிழ்நாட்டுடைய முதல் மந்திரி, ஏன்னா விளக்கப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டின் முதல் மந்திரி ஸ்டாலின் அவரை எனக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நல்லா தான் தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல். ஒரு நாள் அவரை பற்றி நான் பல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறேன். ஆனால் முதல் மந்திரி ஸ்டாலினுக்கு என்ன தெரியாது, மோடி அவர்களுக்கு என்ன தெரியாது. நான் அவர்களை தெரியும், ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியாது. இப்போ விசேஷத்து கிருபை என்பது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும், எனக்கும் அவர் தெரியும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் கிருபை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை செயல்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு உறவு ஏற்படுகிறது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நிறைய சமயத்தில் நீங்கள் கூட கேள்வி கேட்குறீங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எப்படிலாம் பண்ணுறேன், ஆனால் கூட ஏன் நீ ஜெபிக்கிறதுனால கர்த்தர் உனக்கு இறங்குவார்னு பொதுவான கிருபையின் ரீதியாக இறங்கலாம், சிறப்பான கிருபை உனக்கு கிடைக்காது. ஒருவேளை நிறைய பேர் சொல்றாங்க, நான் இயேசுவினிடத்தில் ஜெபிச்சேன், சுகத்தை கொடுத்தார், ரொம்ப நல்லது. கொடுப்பாரா? கண்டிப்பா. எத்தனையோ இந்துக்கள் இயேசுவை நம்புறாங்க. அவளுக்கு வேளாங்கண்ணியை பற்றி தெரியாது, ஆனால் அங்கே போகிறாங்க, மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா நடக்குதா? ஆமாங்க. எப்படி அது? அவங்களை அறியாத ஒரு நிலையிலும் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், ஆண்டவர் இறங்குகிறார். இயேசுவினிடத்தில் வந்த வேற யாரையாவது அவர் புறக்கணிச்சிருக்காரா? உன்னை நான் சுக முடியும் அப்பப்பா படுத்த மாட்டேன் நீ போப்பான்னு சொல்லியிருக்காரா? இல்லை இல்லை, அவர் எல்லோரையும் சுகப்படுத்துகிறார், மனது உருகுகிறார்ல. வேதம் சொல்லுகிறது, திரளான மக்களை பார்த்து மனது உருகுகிறார். அதுமாதிரிலே உன் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மனது உருக்கம் உள்ளவராக தான் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளின் மத்தியில் மனது உருக்கமாக இருக்கிறார். உங்களுடைய பண தேவையின் மத்தியில் நீ ஜெபிச்ச ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாரானா? கண்டிப்பா. ஆனால் அது உனக்கு போதாதே. வாழ்க்கையின் பிரச்சனை, பணத்தின் பிரச்சனை விட, மற்ற எல்லாவற்றுடைய பிரச்சனை விட உன்னுடைய உறவின் பிரச்சனை தான் பிரச்சனை. நீ மற்றவர்களை நேசிக்க முடியறதில்ல, உன்னை வெறுத்தா நீ அதுக்கு மேலே வெறுக்கிற, கோபப்படுற, எரிச்சல் அடைகிற, சுயநலவாதியாக இருக்கிற, கஞ்ச பிசினாரியாக இருக்கிற. எனக்கு நான் யூ பிகம் மோர் மிசரபிள். நீனும் மோசமான நிர்பந்தமாக தான் இருக்கிற. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாராள மனப்பான்மை, மற்றவர்களுக்கு உதவியோ மற்றவர்களுக்கு அனுக்கரம் செய்ய முடியாத தன்மை எதுவுமே இல்லை. அது பரிசேய குணம் இல்லை. சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், கிருபையை அறியாமல் வாழ்வதனுடைய விளைவு பரிசேயத்துவம். அதுதான் இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் நம்ம பார்க்குறோம். இந்த பாம்பேயில் அந்த சொன்னார், ரொம்ப சோர்வாக இருக்கு. அப்போ நான் பேசினேன். அவர் பேர் நிக்கில், மகாராஷ்டிரியன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், நிக்கில், நீங்கள் செமினரி படிக்க நினைக்கிறீங்க, நான் உங்களை ஆன்லைன் செமினரியில் சேர்த்து விடுறேன். மெட்ரோபாலிட்டன் டாபர்னக்கல் ஆன்லைன் அருமையான செமினரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய சாட்சியை எனக்கு அனுப்பிச்சுடுங்க, உங்களுடைய ஊழியத்தை பற்றி அனுப்பிச்சுடுங்க, நான் ஃபார்வேர்ட் பண்ணி
நீங்கள் அதில் படிக்கலாம். சொன்னார், நிறைய ஆன்லைன் செமினரிஸ், நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கு, நிறைய டாலர்ஸ். நான் சொன்னேன், இட்ஸ் ஃப்ரீ, முழுக்க முழுக்க இலவசம், நீங்கள் பணமே செலுத்த வேண்டியதில்லை. மிக உன்னதமான சத்தியம், இலவசம். ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு ஒரு நம்பிக்கையின் தொழில். அவர் சொன்னார், நீங்கள் பாம்பே வந்தீங்கன்னா எங்களை பார்த்தா நல்லா இருக்கும். ஆಮೇಲೆ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருதயம் மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த காலையில் நான் கேட்குறேன், கிருபையின் சத்தியத்தை நீ அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறேன், அந்த கிருபையை நீ அறிந்திருக்கிறையா? இல்லையே, இல்லை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உன் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இல்லைன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்னு கேட்குறேன். ஒரு போதகனுக்கு தெரியாதா? யோவான் 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய நேரம் ரொம்ப குறுகியாச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இங்கே ஒரு மேய்ப்பனாக, நான் ஒரு ஆடாக, எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அதுக்கு முன்னால் எனக்கு யாருமே இல்லை, என்னை வழிநடத்தக்கூடிய ஒருவரும் இல்லை. நான் நிக்கில் அவரிடத்த சொன்னேன், 1984 இந்த சத்தியத்தை எனக்கு அறிந்து கொள்ளும்படியான ஒரு சிறிய வெளிச்சத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி இந்த சத்தியத்தை பற்றி பேசுகிறவர்கள், போதிக்கிறவர்கள் யாருமே இல்லையே. நானே பல ஆண்டுகள் உருண்டு பரண்டு எழும்பி கற்றுக்கொண்ட பரிய காரியங்கள். 84 நான் செமினரிக்கு போனது 89, 90. இடைப்பட்ட அந்த காலங்களில் என்னுடைய இருதயம் ஏங்கிற்று. ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள், போதனைகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. யூடியூப் எதுவும் இல்லை, அது மாதிரி செய்தியை கேட்க முடியாத தருணம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மங்கி எறிந்த திரியை கர்த்தர் அணைக்கலை. இந்த காலையில் நான் சொல்கிறேன், நீ ஒருவேளை உங்கள்கிட்ட நான் வெளியரங்கமாக பேசுகிறேன், உனக்கு கிருபையின் சத்தியம் தெரியும், ஆனால் கிருபை உனக்கு தெரியாது. கிருபையின் சத்தியத்தை நீ அறிந்திருக்கிறாய், ஆனால் கிருபை நீ அறியவில்லை. அப்ப கிருபை அறிந்த வாழ்க்கை என்று சொன்னால் யோவான் 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு மேய்ப்பனாக அவர் அழகாக பேசுகிறார். அவர் எவ்விதமாக அந்த ஆடுகளை நேசித்து அவர்களை வழிநடத்துகிறார். யோவான் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. என்னை வழிநடத்த முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை சரியில்லாத ஒரு காலம். ஆனால் ஒரு நாள் தேவன் அழைத்தார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்னுடைய மேய்ப்பன் வந்துட்டாரு. My shepherd has come. அந்த ஆடுகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா
நல்ல மேய்ச்சலை போய் கண்டடைவேன். என் மேய்ப்பன் வந்துட்டான். வாட் ஏ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அருமையான சோனேஸ்வரி, இந்த காலையில் அந்த கிருபையினுடைய ஒரு விளிம்பை தான் நான் தொட்டிருக்கிறேன். அது உள்ள போக போக ஆழமான பொக்கிஷம். அது என் மேய்ப்பன் வந்துட்டாரு, ஆகவே என்னை அழைத்து செல்வார். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான். இதுதாங்க கிருபையின் வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்க. பல சத்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. உன்னை அழைக்கிறது, இதை செய் அதை செய். ஆனா எனக்கு என் மேய்ப்பன் சத்தம் தெரியும். ஒருவேளை அந்த நாட்களில் ஆடுகள் ஒன்றாக சேர்க்கும்படியான ஒரு பெரிய தொழுவம் இருக்கும். பல மேய்ப்பர்கள் 20 பேர் 30 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து அந்த தொழுவத்தில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அந்த தொழுவத்தை ஒரு மனிதன் பார்த்து கொடுத்துக்கொள்ள. ஏன்னா மிருகங்கள் வந்து அவைகளை கொல்லாதபடிக்கு. காலையில் அந்த ஆடுகளுடைய மேய்ப்பர்கள் வருவார்கள். அந்த மேய்ப்பர்கள் வந்தவுடனே ஆடுகளுக்கு தெரியும், என்னுடைய மேய்ப்பன் வந்துட்டார். மை ஷெப்பர்ட் ஹஸ் கம். நான் பேர் சொல்லி அழைப்பேன். மேலே இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு இந்த காலையில் நான் உன்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துவோடு கூட தொடர்பு இருக்கா? அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. கிருபையின் வாழ்க்கை வேற, ரட்சிப்பின் வாழ்க்கை வேற இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு அவனுடைய பேர் சொல்லி அழைக்கிறான். வேதம் சொல்லுகிறது வேற எங்கேயோ வேறொரு மேய்ப்பன் வந்திருப்பான். வந்த உடனே அவருக்கு பின்னால் இது போகுமா? போகாதுல்ல. ஏன்னா என் மேய்ப்பன் இன்னும் வரல. உன்னை வழி நடத்துகிறவர் யார்? இஸ் கிரைஸ்ட் யுவர் ஷெப்பர்ட். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மேய்ப்பரா? சத்தத்தை நீ கேட்டு பின்னால் போட்டிருக்கியா? உன் பிரச்சனை என்னன்னா, அவர் உனக்கு தெரியாது. அவர் உனக்கு தெரியாது. நினைக்கிறேன் நான் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறேன், இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறேன். உனக்கு முதல் மந்திரி தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது. அவர் என் பேர் சொல்லி அழைக்க வாய்ப்பில்லையே. டேவிட் எல்லகோன் வாப்பா சொல்லுவாரா? தெரியாது. எனக்கு சுத்தமாக தெரியாதுல்ல. ஆனால் பிரதான மேய்ப்பர் அவர் என்னை அழைக்கிறார். என்னை மட்டுமல்ல, உன்னை அழைக்கிறார். இதிலிருந்து வெளியே வா. உனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, விடுதலை இல்லையே, உன் குணங்கள் மாற்றப்படலையே. அதே குணம் தானே, அதே பொறாமை, அதே கோபம், அதே எரிச்சல், மன்னிக்க முடியல, வெறுப்பு, கசப்பு எல்லாம் உள்ள இருக்கு. எப்படி? கிருபை உள்ளது தான் வந்துட்டா. ஒளி வந்துருச்சுன்னா இருளெல்லாம் போயிடும். சில இடங்களில் கல் இருக்கும். அந்த கல்லுக்குள்ள இருள் இருக்குல்ல, அந்த கல்லை பெரட்டணுன்னா அதுக்குள்ளே இருந்த தேள் பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா அந்த வெளிச்சத்தை கண்ட உடனே அங்கே இதுவரைக்கும் இருளில் இருந்துருச்சு, ஆனால் வெளிச்சத்தில் அது வந்த உடனே இல்லை வேற எங்கேயாவது ஒரு இருளை தேடி போகும். இன்றைக்கு உன்னுடைய இருதயத்துக்கு ஆண்டவர் நீ யாருங்கிறத விளங்கிக் கொள்ளுகிற வெளிச்சத்தை அனுப்புகிறார். You live in darkness. உண்மையாலுமே என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்.
ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. என்னை எவ்விதமாக வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு தெரியும். நான் என்னுடைய பாதையை தெரிந்து கொள்ள முடியாது. எனக்கு தெரியாது, இது எனக்கு புரியாது, இது எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, என்னை வழிநடத்தக்கூடிய ஒருவர் வேண்டும், என்னை செயல்படுத்தக்கூடிய ஒருவர் வேண்டும். எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, விளங்குதல் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது, ஆண்டவரே எனக்கு தெரியாது, என்ன செய்வது எனக்கு தெரியாது, இதை எப்படி நான் செய்வேன் எனக்கு தெரியாது. எனக்காக யாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிறவர் அவர் என்பது தெரியும் எனக்கு. இப்போ நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, அதை பற்றி நான் சோர்ந்து போகிறதில்ல. ஏன்னா ஏறக்குறைய இந்த 50 ஆண்டுகளாக என்னை வழி நடத்தியிருக்கார். இல்லைன்னா நான் என்றைக்கோ மறைந்திருப்பேன். இந்த காலையில் நான் பார்த்து நான் கேட்குறேன், இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? Do you like to have this life? அவர் உன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு இந்த காலையில் வேணுமா? நீ விரும்புகிறியா? அல்லது இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இங்கே வந்து அவர் சத்தத்தை நான் கேட்கணும், ஏன் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, ஏன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, எனக்கு வேண்டியதெல்லாம் நான் விரும்புகிறத செய்ய விரும்புகிறேன். நீ ஆண்டுடைய காணி ஆட்சியில் இல்லை. யூ ஆர் நாட் இன் த ஃபோல்ட் ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் அவுட் ஆஃப் பவுண்டரி. பிசாசுனை இப்பொழுது கிரீசர் ஆகாயத்து அதிகார பிரபு அவனை சொல்கிறான், இயேசுவை நம்பி என்ன பிரயோஜனம்? அவருக்கு ஒப்பு கொடுத்து அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இதை யார் செய்கிறது? உன் பணத்துக்கு எப்படி, பாதுகாப்பு எப்படி, நீ அதை செய்யணுமே. உன்னுடைய விழுந்து போன சுபாவம் சாத்தான் சொல்கிற எல்லா விதமான சத்தத்துக்கும் இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஐ வாண்ட் டு பி வெரி ஓப்பன். வெளியரங்கமாக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறாரா? உன்னால் கேட்க முடியுதா? உன் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறியா? இந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு கேட்குறேன். நீ இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறல்ல, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறல்ல, கிருபையின் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் கிருபை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, அது உனக்கு சந்தோஷமாக இருக்கா? ஆர் யூ ஹாப்பி வித் தட்? அதில் நிறைவாக இருக்கியா? நேர்மையாக கேட்குறேன். இல்லைன்னா ஏன் அங்கே நீ இருக்கன்னு கேட்குறேன். ஏன் அதில் இருக்கிற? உனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, வாழ்க்கை எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லை, பயம் இருக்கிறது, திகில் இருக்கிறது. எனக்கு எப்படி முடியுமோ புரியல, நாளைக்கு புரியல. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எனக்கு முன்னால போகிற ஒரு மேய்ப்பன் எனக்கு உண்டு. நீ பாதுகாப்பாக இருப்ப. இஸ்ரேல் மக்களை அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு வெயில் தாக்கம் பாலைவன பகுதிகளில் கடந்து போனார்கள். மேகஸ்தம்பம் அவர்களை மூடிற்று. இரவில் நடக்கும் பொழுது இருளிலே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கினி ஸ்தம்பம், ஒரு சூரியன் போதும் இந்த உலகம் முழுவதுமே வெளிச்சத்தை காட்ட. தேவனுடைய ஒரு சிறிய அக்கினி ஸ்தம்பம் போதும் உன்னுடைய இருண்ட வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற. ஆகவே நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் இது. ஐம் சாரி, கிறிஸ்தவ வாழ்க்கை அது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நீ இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியான விலைக்கரை நீ செலுத்த முடியாது. எனக்காக தன்னையே பலியாய் வந்து ஒப்பு கொடுத்த இயேசுவை நான், ஆண்டவர் எனக்காக வாரும் சிலையில் மறையும் நான் சொல்ல முடியுமா? அவர் கடவுள், தேவன்,
ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார்னு சொல்கிறாரு. எனக்காக தன்னையை பலியாக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். அது கிருபை. நான் அடிக்கடி நினைக்கிறது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சந்திக்காமல் இருப்பீர், ஆனால் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும். நான் இப்படியே சொல்கிறது உண்டு. என்னென்னா 17 வருஷம் ஒரு சபையில் சத்தியத்தை கேட்டு வந்தேன். வாழ்க்கையில் விடுதலை இல்லை. ஒருவேளை அப்படியே இருந்திருந்தா இந்த கிருபை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. கிருபை மிக இனிமையானது. கிருபை போன்ற சுவையானது ஒன்றுமில்லை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்குறியா? ஆண்டவரே, உம்மிடத்தில் நீ ஒப்பு கொடுக்குறேன், இருக்கிறவனமா ஒப்பு கொடுக்குறேன். உன்னை எல்லாம் தெரியாதா? மற்றவங்களுக்கு உங்கள் சம்பவம் தெரியாதா? நீ எப்படி என்ன தெரியாதா? எல்லாம் தெரியும்ல. உன்னோடு இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அது என்னோட பழகிறவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் உன்னை தாழ்த்து, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையின் வாழ்க்கையை தாரும். கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிற வாழ்க்கையில் கிருபையின் வாழ்க்கையை தாரும். கிருபையின் ஊற்று இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிறது தான் கிறிஸ்து வாழ்க்கை. நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். நேரம் முடிஞ்சிருச்சு, ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையை விவரிக்க முடியாதது. இந்த உலகத்தில் கிருபையை பற்றிய ஒரு புத்தகம் எழுதப்படுமானால் உலகம் கொள்ளாது. எத்தனை நன்மைகள்! நிறைய பேர் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனால் தகுதியற்ற எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, பொதுவான கிருபையிலும் சரி, சிறப்பான கிருபையிலும் சரி, நான் தகுதியே இல்லை. நான் அழிய வேண்டியவன், நான் அழிக்கப்பட வேண்டியவன். ஆனால் எனக்கு எங்கேயோ இருந்த எனக்கு, எப்படியோ இருந்த எனக்கு இந்த கிருபையின் ஸ்லாக்கியமா ஆண்டவரே பேசும். வாழ்க்கையினுடைய இப்படிதான் போராடி வாழ்னுங்கிறது தேவையில்லை. இப்படித்தான் நான் மன கஷ்டத்தோட சண்டையும் சச்சரவும் கசப்பும் வெறுப்பும் குழப்பமும் மன அதிகமான விதத்தில் பாதிக்கப்பட்டீங்கள வாழ வேண்டிய அவசியம் இல்லை. There is a true joy and peace. ஆவியானவரே, நீர் ஒரு உள்ளத்தில் பேசலன்னா, நீர் ஒரு உள்ளத்தை தொடலன்னா, அந்த உள்ளம் கிருபையின் பக்கம் திரும்பாது. மேய்ப்பனை அதுக்கு தெரியாது. மேய்ப்பனின் சத்தம் அது கேட்க முடியாது. வெளியே வந்த பின்பு தனக்கு முன்பாக செல்லுகிற மேய்ப்பனை அறியாததுனால வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும். ஆனால் எனக்கு முன்பாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு காலம் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கர்த்தாவே இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.